Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு சூப்பரான தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தக்காளி தோசைக்கு நான் 3 தக்காளி எடுத்துர்க்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, வரமிளகாய் 3. நீங்க காரம் இன்னும் அதிகமா வேணும்னா இன்னொரு மிளகாய் கூட அதிகமா போட்டுக்கலாம். நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்லை. இப்போ வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா இட்லி தோசை மாவு, அது வந்து ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியோட ஃப்ளேவர் கம்மியாகும், அதனால் வந்து 2 கப் போதும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிறது, அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. ஆல்ரெடி வந்து தோசை மாவில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக தக்காளி நம்ம ஆட் பண்ணதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சூடான தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தோம்னா நம்மளோட தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்கும்போது ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ஆல்ரெடி நம்ம மாவில் சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மாவில் சேர்க்காமல் இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அது மேலே கூட போட்டு விடலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் அதுலேயே ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான். வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். மூடி போட்டு வேக வச்சனால மேலேயும் வெந்துருங்க. திருப்பி போடக்கூட தேவையில்லை. ஒரு சைடு வேகலை அப்படிலாம் இல்லை, மேலே நல்லா வெந்துடும் மூடி வச்சோம் அப்படின்னா. அவ்வளோதாங்க, தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தக்காளி பஜ்ஜி இல்லை தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்குங்க. இந்த தோசையை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை, டேக் கேர்.